யோசேப்புவின் 10 பெருமைகள். 1. வளர்ப்பு தந்தை. புனித யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை ஆவார். இவர்தான் திருக்குடும்பத்தின் தலைவர் என்று அறியப்படுகிறார். 2. நேர்மையாளர். விவிலியம் இவரை நேர்மையாளர் என்று புகழ்ந்துரைக்கிறது. இது இவரின் நற்குணத்தையும் கடவுள் மீதான பற்றுதலையும் காட்டுகிறது. 3. அமைதியான புனிதர். நற்செய்திகளில் இவர் பேசியதாக ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யப்படவில்லை. எனவே இவர் அமைதியான புனிதர் என்று அழைக்கப்படுகிறார். 4. தச்சு தொழிலாளி. இயேசுவுக்கு தச்சு தொழிலை கற்றுக் கொடுத்தவர் இவரே. இவரது உழைப்பின் மூலமாகவே திருக்குடும்பம் வாழ்ந்தது. 5. திருக்குடும்ப பாதுகாவலர். ஏரோதின் கொடுமையிலிருந்து குழந்தை இயேசுவையும் மரியாவையும் எகிப்துக்கு அழைத்து சென்று பாதுகாத்தவர் இவரே. 6. கன்னி மரியாவின் கணவர். மரியாவின் கன்னிமையை மதித்து கடவுள் திட்டத்திற்கு முழுமையாக ஒத்துழைத்த கணவர். 7. திருச்சபையின் பாதுகாவலர். 1870ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் 10ஆம் நாதர் இவரை உலகளாவிய திருச்சபையின் பாதுகாவலராக அறிவித்தார். 8. நல் மரணத்தின் பாதுகாவலர். இயேசு மற்றும் மரியாவின் துணையோடு இவர் அடைந்த மரணம் நல் சாவுக்கு முன்மாதிரியாக கருதப்படுகிறது. எனவே இறக்கும் தருவாயில் இருப்போரின் பாதுகாவலராக வேண்டப்படுகிறார். 9. தொழிலாளர்களின் பாதுகாவலர். திருத்தந்தை 12ஆம் பத்திம்நாதர் 1955ஆம் ஆண்டு தொழிலாளர் தினமாகிய மே 1ஆம் நாள் புனித யோசேப்பு தொழிலாளர் திருநாளாக அறிவித்தார். தொழிலாளர்கள், தந்தையர்கள், குடும்பங்கள் அனைவருக்கும் இவர் முன்மாதிரியானவர். 10. பல்வேறு பெயர்கள். தமிழ் மரபில் இவர் சூசையப்பர், வளனானர் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார். மார்ச் 19ஆம் தேதி இவரின் முக்கிய திருநாளாக கொண்டாடப்படுகிறது. யோசேப்பு பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.